காய்கறினாலே ஓட்டம் பிடிக்கிற குழந்தைங்களும் சரி, மூஞ்சி சுளிக்கிற பெரியவங்களும் சரி, வெளியில போனா மட்டும் காய்கறிய எதுக்குள்ள வச்சு மடிச்சு குடுத்தாலும் ரொம்ப விரும்பி சாப்பிடுறாங்க. அதுக்கு காரணம் வெளியில குடுக்குற அந்த காய்கறியோட டேஸ்ட்டு கிடையாது. அதில ஊத்துற அந்த சாஸு தான். ஏகப்பட்ட சாஸ ஊத்தி, அத டேஸ்ட்டா இருக்கிற மாதிரி குடுக்குறாங்க. நம்ம அவ்வளோ ஊத்தி அன்ஹெல்த்தியா செய்ய வேணாம். ரொம்ப ஹெல்த்தியா வீட்ல நல்லா க்ரீமியான ஒரு வெஜிடபிள்ஸ் செய்யலாம். வாங்க அத எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் பால் வச்சு நல்லா க்ரீமியான ஒரு மைனஸ் தான் செய்ய போறேன். அத செஞ்சு இந்த காய்கறி கூட கலந்தா நல்லா டேஸ்ட்டா இருக்கும். வாங்க அது எப்படி செய்றது பார்க்கலாம். இதுக்கு ஒரு பேக்கெட் மஷ்ரூம், ஒரு ப்ரக்கோலி, ஸ்வீட் கார்ன், வெங்காயம், கேரட், வெள்ளேரி. உங்களுக்கு இவ்ளோ காய்கறிகள் வேணும்னு இல்ல. இதில ஏதாவது ஒரு காய்கறி இருந்தா கூட இது ரொம்ப டேஸ்டியா செய்யலாம். இவ்ளோ காய்கறியும் போட்டா கொஞ்சம் ஹெல்த்தியா இருக்கும். இதுக்கு ப்ரக்கோலிய நல்லா சின்ன சின்னதா கட் பண்ணிட்டு சுடு தண்ணீல 10 நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். மஷ்ரூம், வெள்ளேரிய கட் பண்ணிட்டு, ஸ்வீட் கார்ன உரிச்சு எடுத்து வச்சுக்கலாம். ஒரு வாணல்ல 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு, இதுக்கு கொஞ்சமா எண்ணெய் விட்டாலே போதும். நல்லா வதங்கி வந்துரும். நம்ம சுடு தண்ணீல போட்டு எடுத்து வச்ச ப்ரக்கோலி, கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிற மஷ்ரூம், நம்ம உரிச்சு எடுத்து வச்சிருக்க ஸ்வீட் கார்ன், இதுக்கு தேவையான உப்ப போட்டு வதக்குங்க. இதுக்கு தண்ணி எதுவும் தேவைப்படாது. மஷ்ரூம்ல இருக்கிற அந்த ஈரப்பதத்திலே வதங்கி வந்துடும். இது ஒரு 10 நிமிஷத்திலே நல்லா வதங்கி வந்துடும். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கலாம். இப்போ 1 லிட்டர் பால கொதிக்க விட்டுட்டு, பால் நல்லா கொதி வந்ததுக்கப்புறம், இதில எலுமிச்சம்பழ சாறோ, இல்லை வினிகரோ சேர்த்து பால திரிச்சு எடுத்துக்கலாம். ஒரு எலுமிச்சம்பழ சாறு 1 லிட்டர் பாலுக்கு கரெக்ட்டா இருக்கும். இப்போ பால் நல்லா திரிஞ்சு வந்துடுச்சு. இத ஒரு துணியில வடிகட்டிட்டு, நல்லா தண்ணியெல்லாம் வடிஞ்சதுக்கப்புறம், அத ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாத்திக்கலாம். இது கூடவே இந்த க்ரீமுக்கு தேவையான மிளகு, மிளகு மட்டும் தான் இதுக்கு காரத்துக்கு. அதனால உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ, அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமா உப்பு, ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை, வினிகர் இல்லைனா கொஞ்சமா எலுமிச்சை சாறு சேர்த்துக்கலாம். நான் ஆப்பிள் வினிகர் சேர்த்துக்கிறேன். இது கூடவே ஒரு 2 பூண்டு பல். இது எல்லாத்தையும் போட்டு நல்லா க்ரீமா நல்லா மழமழன்னு வர வரைக்கும் அரைச்சி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கெட்டியா இருந்துச்சுன்னா, நம்ம பால்ல வடிகட்டி எடுத்து வச்சிருக்க தண்ணிய ஊத்தி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. கேரட்டை இந்த மாரி பீலர்ல நீள் நீளமா திருவுனா நல்லா மெலிசா நீள் நீளமா கிடைக்கும். நம்ம இதையும் வதக்கி எடுத்து வச்சிருக்கிற காய்கறியில சேர்த்துக்கலாம். கேரட், கட் பண்ணி எடுத்து வச்சிருக்க வெள்ளேரிக்காய், இதுக்கு தேவையான காரத்துக்கு தேவையான அளவுக்கு மிளகு, உங்களுக்கு காரம் பத்தலைன்னா கொஞ்சம் தனி மிளகாத்தூள் இந்த டைம்ல சேர்த்துக்கோங்க. நம்ம அரைச்சி எடுத்து வச்சிருக்கிற மைனஸையும் சேர்த்து நல்லா கிண்டி எடுத்துக்கலாம். இது கூடவே கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிற வெங்காயம், இது நல்லா பச்சை, மஞ்சள், ஆரஞ்சுன்னு பார்க்கறதுக்கே ரொம்ப கலர்ஃபுல்லா இருக்கும். நல்லா க்ரீமியா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க.